வணக்கம் நண்பா. நான் உங்கள் திண்டுக்கல் சதீஷ். ஐபிஎல் ஆக்ஷன் 2025 ரொம்ப சிறப்பாக நடந்து முடிச்சு சொல்லலாம். 2 நாள் வச்சு தெகட்ட ஆளை எடுத்திருக்காங்க. இதில் வந்து 13 வயசு பையன் முறையாக வந்து 1 கோடிக்கு சேல்ஸ் ஆகியிருக்காப்புல. ஐபிஎல் வரலாற்றிலே வந்து அதிக தொகைக்கு ஏலம் போயிருக்காரு ரிசர்வ் பண்ணிட்டு. ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வந்து நடந்திருக்கு. எல்லா டீமும் எப்படி எடுத்திருக்காங்க, அல்லது ஓவராலாக நம்ம ஐபிஎல் ஆக்ஷனில் நம்ம எதிர்பார்த்த மாதிரி யார் யார் எவ்வளோ வரைக்கும் போயிருக்காங்கிறத ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நம்ம பார்த்துருவோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம தனித்தனியாக ஒவ்வொரு டீமை பற்றி போடுவோம். ஸோ இப்போ வந்து ஓவரால் ஐபிஎல் ஆக்ஷனில் எடுத்து பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே ரிசர்வ் பண்ணிட்டு நம்ம ப்ரீவியூவில் கூட நம்ம முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ஐபிஎல்லை பற்றி. அந்த வீடியோவில் கூட சொல்லியிருந்தோம் ரிஷப் பண்ட் சிரேஸ் ஐயரை வந்து பெரிய டீம் வந்து எடுக்கணும்னா அது ஒன்று பஞ்சாபாக தான் இருக்குன்னு சொன்னோம். ஸோ அதே மாதிரி ஃபஸ்ட்டு சிரேஸ் ஐயர் ஏலத்துக்கு வந்தார். அவர் வந்து 26.75 crore போனார். ஸோ அது வந்து ஒரு ரெக்கார்ட் ஆச்சு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பின்னாடியே வந்து ரிஷப் பண்ட் வந்து 27 crore வந்து அந்த சாதனை முறியடிச்சார். இது வரைக்கும் ஐபிஎல் ஹிஸ்டரியிலே அதிக தொகைக்கு ஏலம் பண்ணவர் வந்து ரிஷப் பண்ட் வந்து இடத்த பிடிச்சார். ஸோ அவரை வந்து டெல்லி வந்து மிகவும் விலை ஏற்றி விட்டாங்க அப்படிங்கிறது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஏன்னா 20 கோடி வரைக்கும் தான் வந்திருந்தாங்க. ஸோ 20 கோடிக்கு வந்தப்போ டெல்லி வந்து ஆர்டிஎம் யூஸ் பண்ண சொல்லாமல் லக்னோ சூப்பர் ஜெயின் வந்து நம்ம ஸ்கிரிப்டில் இல்லாமல் திடீர்னு அவங்க வந்து 27 அப்படின்னு சொல்லி காமிச்சு அந்த ஆர்டிஎம் வந்து கேன்சல் பண்ணி அவங்க எடுத்துக்கிட்டாங்க. ஸோ இது வந்து ரிசர்வ் பண்ணுறதுக்கு 27 கோடி ஒர்த்தா கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 27 கோடி வந்து ரொம்ப அதிக ஓவர் ப்ரைஸ்ன்னு நான் நினைக்கிறேன். சிரேஸ் ஐயருக்கும் சரி 2 பேருமே வந்து 27 கோடி அளவுக்கு ஒர்த்து கிடையாது. நீங்கள் உங்களுக்கு ஒரு கேப்டன் மெட்டீரியல் வேணும் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா நீங்கள் வேறு எத்தனையோ பேர் எடுத்துருக்கலாம். நல்ல பிளேயர் கூட இருந்திருக்காங்க. அவங்களோட டீசெண்டான பிளேயர் எடுத்துருக்கலாம். பட் இந்த ரிசர்வ் பண்ணிட்டு சிரேஸ் ஐயருக்கு 27 கோடி ஒருத்தான்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் பிராண்டு அது இதுன்னு சொல்கிறாங்க. ரிசர்வ் பண்டோட ரெக்கார்டில் எடுத்து பாருங்கள். 2020 ஒன்றும் அந்தளவுக்கு வந்து சூப்பராக கிடையாது. சிரேஸ் ஐயரும் ஒன்றும் அவர் கேப்டன்ஷிப்னால வின் பண்ணாராங்கிறதுனால அந்த மாதிரிலாம் ஒன்றும் சொல்ல முடியாது. கௌதம் கம்பீர் பின்னாடி இருந்தார். ஸோ அவரோட கைடன்ஸ் மூலமாக வந்து சிரேஸ் ஐயர் வந்து வின் பண்ணார். ஸோ அதனால் சிரேஸ் ஐயர்னால கொல்கத்தா கப் அடிச்சுன்னா சொல்ல முடியாது. ஸோ அதனால் சிரேஸ் ஐயருக்கு 27 கோடி ஒர்த்து கிடையாது. ரிசர்வ் பண்ணுறதுக்கு 27 கோடிங்கிறது கொஞ்சம் அதிகம் தான். அவர் ஒரு 20 கோடிக்குள்ளே எடுத்திருந்தால் ஓகேன்னு நினச்சிருக்கலாம். ஸோ அதுதான் வந்து என்னோட கருத்து. சரி, இந்த டாப் 5 யார் யார் எடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாமே. ஸோ டாப் 5 எடுத்து பார்த்தீங்கன்னா சிரேஸ் ஐயர் 27 கோடி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெங்கடேஷ் ஐயர் 23 கோடி. வெங்கடேஷ் ஐயருக்கு யாராவது 23 கோடி கொடுத்து எடுப்பாங்களாங்க? வெங்கடேஷ் ஐயர் என்ன பண்ணிக்கிருப்பார் தெரியுமாப்பா? தமிழ்நாட்டில் போகிறவரெல்லாம் பிடிச்சி அடிச்சுக்கிருப்பார். டேய் எனக்கு 23 கோடிடா, எனக்கு 23 கோடி. அந்த அளவுக்கு வந்து வெங்கடேஷ் ஐயர் வந்து 23 கோடி கொடுத்துருங்க. நல்ல பேட்ஸ்மேன், ஒத்துக்கிறேன். 23 கோடி ஒருத்தா பணம் இருக்குங்கிறதுக்கு அந்த மாதிரி நிறைய இந்த ஆக்ஷனே வந்து நிறையா குழப்பத்தில் வந்துச்சுங்க. பணம் இருக்கிறத எடுத்தோன்னே எல்லாத்துக்கும் ஃபுல்லாக இறக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் எவ்வளோ பிளேயர் வந்து ஆக்ஷனுக்கு பேர் கூட வரல. நிறைய பேர் யாருமே எடுக்கலை. நல்ல நல்ல பிளேயர்லாம் பின்னாடி இருக்காங்க. ஆனால் யாருமே அவங்க வந்து ஏலத்தில் வந்து கன்சிடர் கூட பண்ணலை அப்படிங்கிறது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. ஹர்ஷதீப் சிங் 18 crore பஞ்சாப் ஆர்டிஎம்மில் எடுத்தாங்க. இந்த ஆர்டிஎம்மில் நீங்கள் இப்படி 18 கோடி கொடுத்து எடுக்கிறதுக்கு பஞ்சாப் வந்து என்ன பண்ணியிருக்கலாம்? அந்த 18 கோடி அழகாக அவனை வந்து ரீட்டைன் பண்ணுறப்ப 14 கோடி 10 கோடி கொடுத்து தக்க வச்சுருந்தா ஹர்ஷதீப் ஸ்டார்ட்டில் வாங்கிட்டு இருந்திருப்பாப்புல. ஆனால் அப்புறம் 18 கோடி கொடுத்து திரும்ப இங்கே ஆக்ஷன் வந்து ரீட்டைன் பண்ணது அங்கே விட்டதை இங்கே பிடிச்சிருக்காங்க அப்படி தான் சொன்னோம். பட் இது வந்து ஹர்ஷதீப்புக்கு ஓகே, நல்ல ஒரு இந்தியன் வேர்ல்டு கப் ஸ்குவாடில் இருந்தவர், நல்ல ஃபாஸ்ட் பவுலர், சூப்பராக போட்டார் சவுத் ஆஃப்ரிக்கா ஃபைனலில் கூட. ஸோ நல்ல ப்ரைஸ் தான், ஓகே. பட்லர் 15.75 கோடி. ராஜஸ்தான் ராயல்ஸ் எதுக்கு விட்டாங்கன்னு தெரியல. அழகாக குஜராத் தட்டிட்டு போயிட்டாங்க. ஸோ 15.75 கோடி பட்லரு கன்சிஸ்டன்சியாக ஐபிஎல் ஆடிக்கிருக்காரு, நல்லா அடிக்கிறாரு. ஸோ அவர் விக்கெட் கீப்பர், ஓப்பனிங் நல்ல ப்ரைஸ், ஓகே எடுத்துக்கலாம். அடுத்து கேஎல் ராகுல் 14 கோடிங்க. கேஎல் ராகுல் 14 கோடிங்கிறது என்னால் ஏற்றுக்க முடியலங்க. அவர் இன்னும் கொஞ்சம் 2 கோடி முன்னே சேர்த்து போயிருக்கலாம். அவர் வந்து ஆர்சிபி எடுப்பான்னு நினச்சோம், ஆனால் ஆர்சிபி எடுக்கலை. அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா டிசி வந்து அழகாக கொத்திட்டு போயிட்டாங்க. அவங்க ரிசர்வ் பண்ண விட்டுட்டு அழகாக இங்கே எடுத்துகிட்டு போயிட்டாங்க கேஎல் ராகுல். அவங்களுக்கு தெரிஞ்சவரை ஒரு டீசெண்டான நல்ல பிக்குன்னே சொல்லலாம் கேஎல் ராகுல். அடுத்து யுவேந்திர சஹால் ஸ்பின் பவுலரு டிமாண்ட் அதிகமாக இருக்குது இப்போ இந்த வருஷம் ஐபிஎல். அதில் வந்து 14 crore பஞ்சாப் வந்து என்ன பண்ணாங்க, எங்களுக்கு கண்டிப்பாக வேணும்னு சொல்லி எடுத்துட்டாங்க. ஆனால் இவங்க மொஹாலி முல்தான்பூர் மாதிரி ஒரு கிரவுண்டில் வந்து சஹாலுக்கு எப்படி எடுக்குன்னு தெரியல, ரொம்ப கஷ்டப்பட போகிறாருன்னு நான் வந்து பர்சனலாக ஃபீல் பண்ணுறேன். பட் சஹால் 14 crore ஒர்த்துங்க, சரியான டீசெண்டான ப்ரைஸ் அவரோட டேலண்ட்டுக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஹெசல்வுட்டை போய் 12 கோடிக்கு எடுக்கிறான் ஆர்சிபி. எனக்குன்னா செம்ம டென்ஷன். ஏன்னா எவ்வளோ நல்ல பவுலர் இருக்காங்க. ஹெசல்வுட் ஓகே, டீசெண்டான பவுலரு, நல்ல டெஸ்ட்டில் இருந்து அடிக்கிறவர். ஆனால் 12 கோடியெல்லாம் ஒத்துக்கிடாதுங்க. சின்ன சாவிஸ் இடத்துல பறக்க விட போகிறானுங்க. ஏன்னா 12 கோடிக்கு நீ வந்து அவன் எடுக்கிறதுக்கு மிச்சர் ஸ்டார்க்கை 11 கோடிக்கு எடுத்துகிட்டு போயிருக்க வேண்டியதானே? இல்லை ஆர்சிபி என்ன தான் நினச்சி வந்தாங்கன்னு தெரியல. ஏலத்தில் ஆர்சிபி பற்றி அப்புறம் தனியாக பேசுவோம். ஜேசகசூர் 12 கோடிங்க, அது வந்து கொஞ்சம் ஓவர் ப்ரைஸு. அடுத்து வந்து மிச்சல் ஸ்டார்க்குங்க 11.75 கோடி. மிச்சல் ஸ்டார்க்கு அருமையாக வந்து மிச்சல் ஸ்டார்க்கு வந்து எடுத்துகிட்டு போனாங்க. டிசி கொத்திட்டு போனாங்கன்னே சொல்லலாம். ஸோ சூப்பர் நல்ல பிக்கு, அந்த நல்ல டேலண்டான பிளேயர்.
ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ச்சர் 12 கோடி. அவர் வந்து இன்ஜுரி இல்லாமல் இருந்திருந்தாருன்னா பரவாயில்ல. மும்பை இந்தியன்ஸ் அவருக்கு வந்து ஃபைட் பண்ணாங்க. கடைசியாக வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து 12 கோடிக்கு எடுத்துகிட்டு போனாங்க. இப்போ அந்த செக்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எல்லாமே ஒரு 10 to 12 crores தான் வந்தாங்க. ஸோ அதனால் வந்து அந்த டைமில் வந்து ஒன்றும் பண்ண முடியல. ஸோ ஓகே 12 crore. அடுத்து வந்து ட்ரெண்ட் போல்ட்டு சரியான பிக்கு 12 crore. மும்பை இந்தியன்ஸு அவங்க பழைய கோர் டீமை வந்து எடுக்கிறதுக்காக வந்தாங்க. ஸோ அதே மாதிரி அவங்க வெயிட் பண்ணாங்க. கரெக்டாக ட்ரெண்ட் போல்ட் வந்தோடனே அவங்க ட்ரை பண்ணாங்க. ஆர்ச்சர் ட்ரை பண்ணாங்க, கிடைக்கல. நேரடியாக ட்ரெண்ட் போல்ட் எடுத்தாங்க. ஸோ ட்ரெண்ட் போல்ட்டு ஓப்பனிங்கில் நல்லா ஸ்விங் பண்ணாரு தெரியும். ஸோ கண்டிப்பாக வந்து அவரை வந்து 12 கோடிக்கு வந்து ஓகே. ஏன்னா மும்பை இந்தியன்ஸ் வந்து பாசிபிள் இல்லாமல் தான் கஷ்டப்பட்டாங்க. ஸோ இப்போ பும்ரா வித் போல்ட்டு ஸோ நல்ல காம்பினேஷனாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நட்டுவை வந்து 10.25 கோடி அதையும் டிசி எடுத்தாங்க. கடைசியாக யாக்கரை போடுறவர். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஓகே. ஏன் இதெல்லாம் நான் சொல்கிறேன்னா, ஆர்சிபி வந்து ஜாஸ்தி காசு விட 12 கோடி கொண்டு போகிறப்ப மனசு வந்து ரொம்ப கஷ்டமாயிடுச்சுங்க. ஏன்னா நட்டு மாதிரி அதை 10 கோடிக்கு எடுத்துகிட்டு போகிறத விட்டுவிட்டு ஜாஸ்தி காசு விட 12 கோடி எடுத்து ரொம்ப அதிகங்க. அடுத்து தீபக் சகார் 9 கோடி மும்பை இந்தியன்ஸு. இதை வந்து நான் கொஞ்சம் அதிகமாக தான் ப்ரைஸ்ன்னு தான் நான் நினைக்கிறேன். அவர் 6-7 கோடியில் எடுத்திருந்தா ஓகே. 6-7 கோடி தான் கிடச்சிச்சு. ஆனால் சென்னை வந்து இடையில வந்து கொஞ்சம் 2 கோடி ஏற்றிட்டு போனாங்க. ஸோ 9 கோடி தீபக் சகார் இன்ஜூரி ப்ரோவனு. ஸோ திரும்ப அவர் காயத்துலேருந்து மீண்டு வந்து எப்படி போட போகிறாரு, ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஆடுவாரா அப்படிங்கிறது ஒரு டவுட்டு தான். ஸோ மும்பை இந்தியன்ஸ் வந்து இங்கே ஸ்ட்ரகிள் ஆகிறாங்க. மும்பை இந்தியன்ஸ் வீடியோ பற்றி தனியாக பேசுவோம். நம்ம அடுத்து போகலாம். ஆகாஷ் தீப் 8 கோடி எல்எஸ்ஜி. 8 கோடி எல்எஸ்ஜி. ஆகாஷ் தீப் டெஸ்ட் பவுலர் நல்லா இருக்கார், ஃபார்மில் இருக்கார் இப்போ. ஆனால் 2020 எப்படி ஆடப்போறான்னு தெரில. பட் இருந்தாலும் 8 கோடிங்கிறது எனக்கு கொஞ்சம் அதிகமாக தாங்க தெரியுது. ஸோ இது இல்லாமல் ஒரு நல்ல டாப் வைஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா இசான் கிசான் 11.25 crore எஸ்ஆர் கட்சி. அவங்க வந்ததே 40 கோடி தான். ஆனால் தைரியமாக எஸ்ஆர் கட்சி வந்து இறக்குனாங்க. 11 crore இசான் கிசானுக்கு 10 கோடி முகமது சமிக்குன்னு இறக்குறப்ப சரியான 2 பிக்கு அவங்களுக்கு. அதுலேயே வந்து நல்லா ஆல்ரெடி 5 பிளேயர் தக்க வச்சிருந்தாங்க. இங்கே 2 பேர் 7 பிளேயர் வந்துருச்சு. மிச்சம் 4 பிளேயர் பொறுமையாக வெயிட் பண்ணி எடுத்துட்டு போனாங்க. ஸோ எஸ்ஆர் கட்சி நல்ல அந்த ஐபிஎல்லே வந்து நல்ல பிக்குன்னு சொல்லலாம். ஸோ இசான் கிசானை வந்து எடுத்தாங்க. நல்ல 11.25 அவங்களுக்கு ஒன் டே ஒன் பேட்ஸ்மேனுக்கு எடுத்துக்கிட்டாங்க. அடுத்து அஸ்வின் 9.75 crore. நல்ல டீசெண்டான ப்ரைஸ் தான். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 2 கோடி கம்மியாக இருந்தால் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். பட் அஸ்வின் வந்து 9.7 crore. சென்னை வந்து அவங்க எப்பயும் போல பழைய டீமை வந்து கொண்டு வர ட்ரை பண்ணுறாங்க. பில்சால்ட் வந்து 11 crore. அதான் சொன்னேன், விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் ஓப்பனிங்கு ஆள் இல்லை. அதனால் என்ன பண்ணாங்க, பில்சால்ட்டு தைரியமாக வந்து மும்பை இந்தியன்ஸும் போனாங்க, ஆர்சிபியும் போனாங்க. கடைசியாக ஆர்சிபி வந்து பில்சால்ட்டை எடுத்துட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் ரொம்ப இன்ட்ரெஸ்டான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வைபவ் சூரியவம்சின்னு ஒருத்தர் 13 வயசு பையன் தான். அந்த பையனை 1.1 கோடி எடுத்து ராஜஸ்தான் எடுத்தாங்க. மற்ற டீம் போயிருந்தால் நான் அவ்வளோ சந்தோஷப்பட்டிருக்க மாட்டேன். ஆனால் ராஜஸ்தான் போனாலும் எனக்கு கொஞ்சம் சந்தோஷம். ஏன்னா அங்கே ராகுல் டிராவிட் இருக்கார். இதுக்கு முன்னாடி அவர் அண்டர் 19 கோச்சாக இருந்தப்போ நிறையா யங்ஸ்டரை வந்து அவரை ஃபைண்ட் அவுட் பண்ணார், நல்லா க்ரூம் பண்ணார். ஸோ அந்த வகையில் வந்து தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானில் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலாக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி ரியான் பராக், இவங்கெல்லாம் அவர் தான் ஃபஸ்ட்டு கொண்டு வந்தார். ஸோ இப்போ திரும்ப அவர் வந்து இந்த வைபவ் சூரியவம்சி இந்த பையனுக்கு வந்து ஒரு நல்ல வாய்ப்பு கிடச்சிருக்கு. 13 வயசில் கிடச்சிருக்கு. ஸோ அவர் வந்து விளாடுவார்லாம் சொல்ல முடியாது. பட் அந்த டீமோடு இருந்து அந்த அட்மாஸ்பியர் அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அவர் ஒரு 3 வருஷத்துக்கு அவரை வந்து க்ரூம் பண்ணோம்னா கண்டிப்பாக அவரோட க்ரோத் வந்து வேறு லெவலில் இருக்கும். ஃப்யூச்சரில் வந்து அவர் ஒரு ஃப்யூச்சர் கிட்டாக தான் அவங்க பார்க்குறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு அது நல்ல விஷயம். அந்த மாதிரி ஒருத்தர் நான் அப்ரிஷியேட் பண்ணி கொண்டு வர்றது. இதில் இந்த ஐபிஎல்லில் வந்து இப்போ நல்ல பை, ஓவராலாக டாப் மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் பையெல்லாம் பார்த்துட்டோம். இப்போ ஷாக்கிங் பை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜித்தேஷ் சர்மா 11 crore. யாருன்னு கேட்டிங்கன்னா ஆர்சிபிங்க. ஜித்தேஷ் சர்மா 11 crore ஆர்சிபி எடுக்கிறதுக்கு 14 கோடிக்கு கேஎல் ராகுல் வித் கேப்டன்ஷிப்பு, ஓப்பனிங்கு, ஸ்ட்ராங்கு, விராட் கோலி, கேஎல் ராகுல் தான் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். அதை மிஸ் பண்ணாங்க. இதுதான் அதனால தான் ஜித்தேஷ் சர்மா 11 crore அந்தளவுக்கு வந்து அவர் கிடையாது. இப்போ தான் வந்து அவர் நல்ல ஃபார்மில் வந்துட்டு இருக்காரு. நல்லா வளர்ந்து வர்ற வீரர் தான். 11 கோடிலாம் ஒருத்தன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தாங்க. அவ்வளோ கூட ஒருத்து கிடையாது. 100 அகமது 10 crore. சென்னை வந்து சென்னை ரசிகர்கள் வந்து ஓகன்னு பேசிக்கிருப்பாங்க. 100 அகமது நல்ல பவுலரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரஷீத் கான் டீமில் குஜராத்தில் இருந்தப்போ 100 அகமது சூப்பராக பண்ணார். சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு பிச்சுக்கு ஏற்ற பவுலரு. ஆனால் அந்த 100 அகமதை வந்து 10 crore இருக்கிறதா இன்னும் 2-3 கோடி கம்மியாக இருந்தால் பெட்டராக இருந்துங்க. ஆனால் வந்து ஆர்டிஎம் அவங்க குஜராத் யூஸ் பண்ணனால டைரெக்டாக சென்னை வந்து 10 crore போயிட்டாங்க. ஸோ அவங்கள்ட்ட காசு இருந்துச்சு. அவங்க ஏன் அப்படி எடுத்தாங்க 100 அகமது அப்படிங்கிறத தனி சென்னை சூப்பர் கிங்ஸை பற்றி தனியாக ஒரு வீடியோவில் பேசலாம். ஏன்னா அவங்க மற்ற நிறைய பிளேயர் வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக எடுத்தாங்க. ஸோ அதனால தான் வந்து இவர் 100 அகமது வந்து 10 crore எடுக்கிறப்போ அவங்க பயப்படாமல் எடுத்தாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோயினிஸ் 11 crore. ஸ்டோயினிஸ் 11 crore ஆல்ரவுண்டரு தேவைப்படுது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, பஞ்சாப் கிங்ஸ் வந்து எடுக்கிறாங்க. ரிக்கி பாண்டிங் அவங்க உட்காந்துருக்காரு. எல்லாரையும் வந்து ஆஸ்திரேலியா பிளேயராக எடுத்துக்கிருக்காரு பஞ்சாப் கிங்ஸில். நீங்களும் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், 5 பிளேயர் கிட்ட இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து சிராஜ் குஜராத்தில் 12.25. என்னடா பண்ணுறீங்க நெக்ரா? முகமது சிராஜ் நல்ல பவுலரு. ஆனால் வந்து ஒரு எஃபெக்ட் கொடுப்பாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்தளவுக்கு ஒரு எஃபெக்ட்லாம் கொடுக்க மாட்டார். விக்கெட்லாம் எடுக்க மாட்டார். ஸ்டார்டிங்கில் போடுவார், அதுவாக விழுந்தால் தான் உண்டு. ஆனால் 4 ஓவருக்கு 35-40 கொடுக்குற பவுலர் தான் அவர். ஆனால் லாஸ்ட் வருஷம் ஆர்சிபிக்கு நல்லா ப்ராமிசிங்காக இருந்தார்.
அவருக்கு நிறைய ஆர்சிபி ரசிகர்களே வந்து நிறைய எதிர்பார்த்தாங்க திரும்ப அவரை தக்க வச்சுக்கணும்னு. ஆனால் இப்போ அவர் வந்து குஜராத் 12 கோடி கொடுத்துருந்தது. அதுக்கு நீங்கள் பழையபடி வேறு நல்ல பவுலர்ஸுக்கு போயிருந்துருக்கலாம், டாப் கிளாஸ் பவுலருக்கு போயிருந்துருக்கலாம். சிராஜ் ஓகே, ஆனால் 11 குரோர்ஸுங்கிறது வந்து கொஞ்சம் அதிகம். 12 கோடி 11 கோடிங்கிறது அதிகம். அவருக்கு ஒரு 10 கோடி கீழே எடுத்திருந்தா சிராஜ் வந்து நல்ல பிக்காக இருந்திருக்கும். சரி, இப்போ இந்த ஆக்ஷன்லேயே ஒரு ஸ்மார்ட் பை இதுவும் சார் இவ்வளோதானா நல்ல பை எடுத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பிக்கை வந்து நான் சொல்கிறேன். அது உங்களுக்கும் பிடிச்சிருந்தா நீங்களும் கமெண்டில் சொல்லுங்கள். ரச்சின் ரவீந்திரா 4 crore. இது 2 அவர் வந்து இன்னும் ஐபிஎல் வந்து நல்லா ப்ரூவ் பண்ணலை. பட் இருந்தாலும் அவரோட இன்டர்நேஷனலாக நல்ல பிளேயரு. அவரை வந்து சிஎஸ்கே 4 கோடி எடுக்கிறாங்க. அப்போ பெங்களூர் மாதிரி ஆளுங்க எடுக்க வேண்டியதானே, பஞ்சாப் மாதிரி ஆளு எடுக்கணும், வேணுங்கிறப்ப ஆள் எடுத்துக்கணும். அதை எடுக்கல. ஸோ அதனால் சிஎஸ்கே எடுத்த 3 பிளேயர் வந்து எனக்கு நச்சுன்னு இருந்துச்சுங்க. ரச்சின் ரவீந்திரா 4 கோடி, கான்வே 6 கோடி, சாம் கர்னர் 2.40 கோடி பேஸ் பிரைஸில் தட்டிட்டு போனாங்க. தீபக் கூட 1.7. என்னடா தீபக் கூட சொல்கிறேன்னா, ஆமாங்க, தீபக் கூட ஒரு இந்தியன் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனு. 2020 வந்து ஓப்பனிங்லாம் இறங்கி சாதாரணமாக கூட அடிச்சிருக்காரு. இப்போ அவரை கொஞ்சம் லைட்டாக குரூம் பண்ணி பட்டி டிஞ்சரிங் பார்த்தோம்னா தீபக் கூட வந்து செம்மையான மிடில் ஆர்டர் வருவார். ஏன்னா சென்னை அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடி. ஸோ அவங்க ராகுல் திரிபாதி, தீபக் கூட 2 பேர்த்தில் யாரோ ஒருத்தர் கண்டிப்பாக வந்து அவங்க 2 பேருமே கிளிக் ஆகலைன்னா வேறு விஜய் சங்கர் மாதிரி போகலாம். பட் அவங்க வந்து தீபக் கூட அல்ல ராகுல் திரிபாதி, ஃபஸ்ட் ஆப்ஷன் ராகுல் திரிபாதி. அவர் இல்லை சொதப்பினார்னா தீபக் கூட கொண்டு வருவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ராகுல் திரிபாதி அண்ட் தீபக் கூட 2 பேருமே நல்ல பிக் தான். பட் தீபக் கூட 1.7 crore ஸ்டீலுங்க, அப்படி எடுத்துக்கலாம். மும்பை இந்தியன்ஸோட ஸ்டீல் எதுன்னு பார்த்தீங்கன்னா நல்ல பிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில் ஜாக்ஸ் 5.75. அவங்க எடுத்து முடிச்சுட்டு பெங்களூரில் போய் ஆர்சிபி ஓனரை பிடிச்சி கட்டி பிடிச்சி டே ஆர்டிஎம் கூட வேணாம்னு நினைக்கிறல. எனக்கு புரியல. ஆர்சிபி வந்து நீ வந்து என்ன பண்ணுற, நீ எடுக்கலை ஓகே, ஆனால் ஆர்டிஎம் நான் எடுக்கிறேன்னு சொல்லியிருந்தீங்கன்னா அந்த 5 கோடிங்கிறது வந்து அவங்க 2 கோடி சேர்த்து சொல்லியிருப்பாங்க 7 கோடிக்கு. அப்போ நீ ஆர்சிபி எடுத்துகிட்டு போயிருக்கலாமே, அல்லது வேணான்னு கூட எனக்கு சொல்லியிருக்கலாமே. அந்த ஒரு ப்ரைஸை ஏற்றி விட்டுருக்கலாம் ஆப்போசிட் டீம். அதை கூட பண்ணலை மும்பை இந்தியன்ஸ். அதனால தான் ஆகாஷ் அம்பானி ரொம்ப சந்தோஷமாக போய் கை கொடுத்தாரு. ஸோ வில்ஜாக்கு 5 கோடிக்கு அவங்க மும்பை இந்தியன்ஸ் வந்து யாருமே சரியாக எடுக்கலை அப்படிங்கிற நிலைமையில் இருந்தப்போ வில்ஜாக்கு எடுத்தோன்னே டீமே ஃபுல்ஃபில் ஆன மாதிரி ஒரு ஃபீல் ஆயிடுச்சு. ஸோ வில்ஜாக்கு அதை விட முக்கியமான மிச்சல் சன்னர் 2 கோடி. சென்னை எடுக்கலை, ஏன்னா அவங்க 150 ஆல்ரெடி எடுத்துட்டாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு தேவையில்லை. பட் மற்ற எந்த டீமே எடுக்கல. மிச்சல் சன்னர் மாதிரி ஒரு சூப்பரான டாப் கிளாஸ் பவுலருங்க. அவர் 4 ஓவர் போட்டால் 25 ரன் தாண்டாது. அந்த மாதிரி பவுலர் பேட்டிங் வந்து பின்னாடி அடிக்கக்கூடியவர். ஸோ மிச்சல் சன்னர் வந்து 2 கோடி கிடையாது மும்பை இந்தியன்ஸ் ஸ்டீல். டிசியோட ஸ்டீல் எதுன்னு பார்த்தீங்கன்னா மோஹித் சர்மா 2.2 கோடி. ஏங்க லாஸ்ட் வருஷம் தொடர்ந்து டெத் ஓவரில் வந்து சூப்பராக நிப்பாட்டுறாரு, மிடில் ஓவரில் நிப்பாட்டுறாரு. அவர் ஓவரை அடிக்கவே முடியல, ஸ்லோயர் டெலிவரி, பேக் ஆஃப் லென்த்து போட்டுக்கிருக்காரு. அவரை வந்து நீங்கள் 2 கோடிக்கு விடுறதெல்லாம் வந்து பெங்களூர் இந்த மாதிரிலாம் எடுக்கணுங்க. ஸோ இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து டீம் ஐபிஎல் கப் எடுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி எந்த டீமே வந்து அவருக்கு விலை போகலைங்கிறப்ப எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அதை இன்னொன்று சொல்கிறேன் பாருங்க, டூப்ளிசி 2 கோடிங்க. ஏன்னா டூப்ளிசி 2 கோடி, ஏன்னா அந்த அளவு அடிச்சுருந்தான் ஆர்சிபி. நீங்கள் திரும்ப கூட எடுத்துக்கலாம் டூப்ளிசியை, தப்பில் 2 கோடி போனால் போய்ட்டு 2 கோடி திரும்ப எடுத்துக்கலாம். ஏங்க நல்லா தாங்க அவர் ஆடிக்கிருந்தார். போன வருஷம் அவர் ஒன்றும் ஃபார்ம் ரன்னுங்கிறன்னா அடிச்சுக்கிட்டு தான் இருந்தார். அடுத்து ஜிடியோட ஸ்மார்ட் பை பார்த்தீங்கன்னா வாஷிங்டன் சுந்தர் 3.2. ஒருவேளை சுந்தர் இவங்கெல்லாம் டூப்ளிசி இவங்கெல்லாம் ஃபஸ்ட்டு ஸ்லாட்டில் வந்துருந்தாங்கன்னா ஏலத்தில் மேபி அதிகமாக போயிருப்பாங்க. கடைசியில் வந்தனால அவங்க வந்து இது வந்து ஐபிஎல் ஆக்ஷன் டைனமிக்ஸே வந்து கொஞ்சம் தப்பாக இருக்குன்னு நான் நினைக்கிறேங்க. ஏன்னா இன்டர்நேஷனல் பிளேயரு வாஷிங்டன் சுந்தர் கரண்ட் 2020 பிளேயரு நல்லா ஆடிக்கிறீங்க. அப்போ டெஸ்ட்டில் அவரை வந்து நீங்கள் ஃபஸ்ட் ஸ்லாட்டில் போடுவீங்களா இல்லை வந்து லாஸ்ட் ஸ்லாட்டில் போடுவீங்களா? இந்த மாதிரி லாஸ்ட் ஸ்லாட்டில் போட்டால் அவருக்கு 10 கோடி கிடைக்கிற நேரத்தில் 3 கோடி தான் கிடைக்கும். ஸோ இது வந்து அன்ஃபேர் ஃபார் வாஷிங்டன் சுந்தர். 3.2 crore ஒரு நச்சுப்புக்கு ஜிடி சூப்பராக எடுத்தாங்க. ஜெரால்ட் கோட்ஸே 2.4 ஓகே, டீசெண்டான பிக்குன்னு சொல்லலாம். அடுத்து பஞ்சாபில் நேகல் வதறாங்க 4.2 crore. 4.2 crore வந்து பஞ்சாபுக்கு வந்து ஒரு நல்ல மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் எடுத்துட்டாங்க. சூப்பரான பிக்குங்க அது. அதுக்கப்புறம் ஆர்சிபி எடுத்த 2 பிக்கு நல்லா சொல்கிறேன். டிம் டேவிட் 3 கோடி ஓகே, ஹிட்ரு ஃபினிஷர் அவங்களுக்கு அதுதான் இல்லாமல் இருந்துச்சு. இப்போ டிம் டேவிட் வந்திருக்காரு. 3 கோடிக்கு 3 கோடிக்கு வந்து டிம் டேவிட் கிடச்சது ஒரு நல்ல பை தான். ஓகே, புவி 10 கோடிக்கு எடுத்தாங்க. கொஞ்சம் என்னடா புவி 10 கோடினா, ஏங்க அவன் அந்த முகமது சிராஜுக்கே 12 கோடி கொடுக்குறப்ப புவியை 10 கோடி எடுத்தது சூப்பர் பிக்கு. ஆர்சிபி என்னதுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச பிக்கு அந்த புவி தான். அடுத்து எஸ்ஆர்ஹெச் வந்து சம்மியை 10 கோடி எடுத்தாங்க. ஸோ அது 2மே வந்து நல்ல பிக்கு. சரி, இப்போ இந்த ஐபிஎல்லில் வந்து அன்சோர்ட் ஆகாமல் ஆச்சரியப்படுத்தினது யாருன்னு பார்த்தீங்கன்னா பிருத்திவி ஷா. ஒரு நல்ல யங்ஸ்டர் நல்லா வந்துட்டு இருந்தார் டெல்லியில். திடீர்னு அவர் என்னாச்சுன்னு தெரில, காணாமல் போயிட்டார். இப்போ ஐபிஎல்லே அவர் அட்லீஸ்ட் ஏதோ டீம்னாச்சும் ஓப்பனிங் எடுத்துப்பாங்க. எல்லாருக்கும் ஓப்பனிங் இல்லைங்க. இப்போது பஞ்சாபில் கூட ஓப்பனிங் இல்லை. பிருத்திவி ஷாவை கூட எடுத்து ஓப்பனிங் ஆட விட்டுருக்கலாம். பட் அவங்க வந்து எடுக்கவே இல்லை. வார்னர்லாம் எவ்வளோ, அதான் சொன்னேன், நிறைய டீம் ஓப்பனர் இல்லை. ஸோ பிருத்திவி ஷா வார்னர் மாதிரி அவர் வந்து எடுத்துருக்கலாம். நான்ட்ரி பர்கர்னு ஒரு பவுலர் இருக்கார், ஆஸ்திரேலியன் பவுலரு. ஸோ அவர் எடுக்கவே இல்லை. ஜேம்ஸ் ஆண்டர்சன் ஏலத்துக்கே வரல, என்ன பண்ணான்னு தெரில. சர்துல் தாகூர்
எப்பயும் போல் அவர் வந்து கோட்டா முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். அவரை யாரும் பெருசாக எடுக்கல. முஸ்தபிசூர் ரஹ்மான் சென்னையில் போன வருஷம் நல்லா தான் டீசெண்டாக பவுலிங் போட்டார். ஸோ அவரையும் யாருமே எடுக்கல. முஜிபுர் ரஹ்மான் ஒரு ஆப்கானிஸ்தான் பவுலர், அவரையும் யாருமே எடுக்கல. ஸோ இந்த மாதிரி நிறைய ஷாக்கிங்கான நியூஸ் வந்து நமக்கு பார்த்துருப்பீங்க. ஸோ இதான் ஓவரால் ஐபிஎல்லை பற்றி. இதை ஒவ்வொரு டீமை பற்றி தனித்தனியாக நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து ஓவரால் ஐபிஎல் பார்க்காதவங்க, ஆக்சன் பார்க்காதவங்களுக்கு இது வந்து ஒரு நல்ல இதாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு கமெண்ட்டில் உங்களுக்கு பிடிச்ச பை எதுன்னு, ஆக்ஷன் எதுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். எந்த டீமை பற்றி ஃபஸ்ட்டு போடலாம் வீடியோங்கிறதையும் நீங்கள் சொல்லுங்கள். அதோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் எல்லாத்தையும் நம்ம போடலாம். தொடர்ந்து நம்ம சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் பாய். தேங்க்யூ.